This video sponsored by Buymood shopping app. Buymood one of the online shopping app. இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர் இருக்கிறது பார்த்துக்குங்க. கிடைக்காத பொருளுக்கு எவ்வளவு வேணாலும் தரலாம். ஒரு ஓட்டக்காரலாவுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க நீங்க. ஒரு 10-12 ஓட்டக்காரலாவுக்கு கொடுத்தா ஒரு 5 லட்சம் ரூபாய் தரேன். ஏன் மூட்டை இருக்கா? இருக்கு. இல்ல இருந்த ஞாபகம் தேடித்தான் பார்க்கணும். முதலாளி பேச்சு மாற மாட்டீங்களா? அதிபர்கள் ஓட்டக்காரலா போட்டு வருகிறேன். இந்த முத்து பையில எங்கெல்லாம் தேடுறது? 6 குளமெல்லாம் தேடியாச்சு கிடைக்க மாட்டேங்கிறானே. முத்து முத்து என்னடா இங்க வந்து படுத்துக்கிட்ட? பக்கத்துல 6 தவறி விழுந்தா நிலைமை என்ன ஆகுறது? போட்டோம்னே என்ன பத்தி கவலைப்பட யார் இருக்கா? ஏன் நான் இல்ல? என்ன நீ அறிவிட்டு பேசிட்டு இருக்கிற? நீ வேற நான் வேறயா? பார் உனக்காக வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த சாத்துக்குடி முறுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வரியா? என்னென்ன என் மேல இவ்வளவு வைக்கிற? எல்லாம் ஒரு பாசம் தான். இனிமே நீ பணத்தை பத்தி கவலைப்படாத. பாத்தியா? இது ஒரு 100, இது ஒரு 100 வச்சுக்க. எதுக்குண்ணே இதெல்லாம்? இருக்கட்டும் ஒரு பக்கம். அவங்கண்ணா இந்த செல்லாத ஓட்டக்காரெல்லாம் வச்சிருந்திய எங்க? அது என்ன பெட்டிக்குள்ள வச்சு பூட்டி வைக்க முடியும்? அது ஒரு மூலையில எனக்கு கழுத. ஏன்டா காசு போய் கழுத குத்துறேங்கிற? இந்தா சாத்துக்குடி சாப்பிடுறியா? அந்த ஓட்டக்காரெல்லாம் வச்சுட்டு நீ என்ன பண்ண போற? என்கிட்டயே கொடுத்துறேன். என்ன யோசிக்கிற? இன்னொரு பழம் வேணுமா? இந்தா. ஒரு டீ கேட்டா கூட வாங்கி கொடுக்க மாட்டாரு. இன்னைக்கு செல்லா காசை கேட்கிறானே. சோழியம் குடும்பி சும்மாவா ஆடும்? டே முத்து, இதுல ஏதோ மரமாட்டங்க இருக்கு. வாழைப்பழத்தை ஊட்டுறான், ஏமாத்துறாத. என்ன தகச்சு போய் நிக்கிற? உனக்கு கஷ்டமா இருந்தா உரிச்சு தர்றேன். இல்லண்ணே, அன்னைக்கு நான் டீ கேட்டேன், எட்டி உதச்சிங்க. இன்னைக்கு அன்னைக்கு மனசு கஷ்டமா இருந்தாங்கண்ணா. அந்த நேரத்துல நீ வந்து கேட்டா அப்படி நடந்து போச்சு. வேண்டாம், பதிலுக்கு நீ 2 உதவும் வச்சுக்க. ஐயோ தப்புனது. இங்க பாரு, வீட்டுக்கு போ. அப்படியே சாப்பிட்டுட்டு அங்க போன உடனே அந்த ஓட்டக்காரன் அவளை எடுத்து எனக்கு தருவியா? என்ன இந்த செல்லாத காசு வாங்கிட்டு போய் என்ன பண்ண போறீங்க? நான் உழைச்சு முன்னுக்கு வந்து நான் தின்ன பழம் உங்க ரூபாய்க்கெல்லாம் வட்டி போட்டு கொடுத்துறேன். ஐயா, இது உனக்கு கடனா கொடுத்தது இல்ல, அன்பா கொடுத்தது. நேத்து ராத்திரி நான் தூங்கும் போது எங்க பாட்டி கனவுல வந்து, அடே பழனிசாமி, இந்த முத்து பையன் கஷ்டப்படுறான், அவங்கிட்ட இருக்கிற செல்லாத காசு எல்லாம் நீ வாங்கிட்டு அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணுன்னு சொன்னான். அதான் உங்க பாட்டி. யார்கிட்ட காது குத்துற? இந்த காலத்துல அம்மாவே கனவுல வர மாட்டேங்கிறாங்க, உனக்கு பாட்டி வந்தாளா? என்னப்பா யோசிக்கிற? ஒண்ணு இல்லண்ணே, நேத்து ராத்திரி எங்க தாத்தா கனவுல வந்து, ஏ முத்து, அந்த செல்லாத காசை யாருக்கும் கொடுத்துறாத, அந்த வீட்டுல வச்சிருந்தேன்னா உன் நிறைவேறாத ஆசையெல்லாம் நிறைவேறும்னு சொன்னாரு. அதனால என் ஆசை நிறைவேற வரைக்கும் நான் யாரும் கொடுக்க மாட்டேன். பல்லுகள் எல்லாம் உளுந்து போயிடும். உரிச்சு ஒவ்வொரு பழமா தின்னு காசு கொடுக்க மாட்டானா? செல்லாத காசுக்கு இதுக்கு மேல உனக்கு எவன்டா கொடுப்பான்? என்ன மிரட்டுறீங்க? நான் உங்ககிட்ட பணம் கட்டனா? இந்தாங்க உங்க பணம். உங்க பணத்தை வாந்தி எடுத்து கொடுத்துறேன். நீ வாந்தி எடுத்து கொடுத்தா நான் வாங்கிக்குவனா? ஏன் அவசரப்படுற? இந்த பணத்தை வச்சுக்க. இந்த பாரு, உனக்கு என்ன ஆசைன்னு சொல்லு, அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். எனக்கு பெருசா ஒண்ணு வேணாம். என்ன தினசரி 10 படி கறக்குற மாதிரி 2 பசுமாடு வாங்கி கொடுங்க, அதை வச்சு நான் காலத்தை ஓட்டிக்கிறேன். 2 பசுமாடா? 1, 2, 3, 3000. சரிடா. இன்னும் நிறைவேறாத ஆசை உனக்கு என்ன இருக்கு? இப்படி திடீர்னு கேட்டா எப்படி சொல்ல முடியும்? ஒண்ணு தானே சொல்ல முடியும். என் மூளையை கசக்க வேண்டாமா? மூளைய கசக்கறியா? கசக்கறதுக்கு என்ன கஞ்சாவாடா? சரி, நாளை காலையில ஒரு ஜோடி மாட்டோட வீட்டுக்கு வர்றேன். நீ மறந்துடாம அந்த ஓட்டக்காரலாம் வேலை எடுத்து வை. என்ன? சரி, பணத்தை எடுத்துக்க.